உற்சாகமான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. எல்ஐசி சேமிப்பு திட்டங்களில் குழந்தையோட எதிர்காலத்துக்கு திட்டமிடல் செய்கிறதுக்கும் மற்ற சேமிப்பு திட்டங்களில் குழந்தையோட எதிர்காலத்துக்கு திட்டமிடல் செய்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பற்றி தான் இப்போ ஷார்ட்டாக பார்க்குறோம். பொதுவாகவேங்க குழந்தையினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். எல்லா குடும்பத்துலேயும் அப்படித்தான். அதனால தான் எத்தனையோ சிரமங்கள் கடன்கள் இருந்தால் கூட குழந்தையோட எதிர்காலத்துக்கு எப்படியாவது ஒரு சேமிப்பை நம்ம நிரந்தரப்படுத்திடணும், அது கட்டாயமாக சேமிச்சிடணும் அப்படின்னு எல்லா பெற்றோர்களுமே விரும்புகிறாங்க. அப்படியான முக்கியமான ஒரு விஷயத்துக்கு எல்ஐசி சார்ந்த சேமிப்பு திட்டங்கள் சிறந்ததா, மற்ற சேமிப்பு திட்டங்கள் சிறந்ததா அப்படிங்கிற கேள்விகள் அடிக்கடி வருது. சிம்பிளுங்க பதில். இப்போது நீங்கள் எல்ஐசி சார்ந்த சேமிப்பு திட்டங்கள் இருந்தாலும் சரி, இல்லை மற்ற சேமிப்பு திட்டங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து சேமிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வருமானம் தொடர்ந்து வந்துட்டுருக்கணும். அப்படி தொடர்ந்து வந்துட்டு இருந்தால் தான் எல்ஐசி சேமிப்பு திட்டமாக இருந்தாலும் சேமிக்க முடியும், மற்ற சேமிப்பு திட்டமாக இருந்தாலும் சேமிக்க முடியும். சரி, ஒருவேளை இந்த தொடர்ந்து வந்துட்டு இருந்த வருமானம் ஏதாவது ஒரு காரணத்தினால நிரந்தரமாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா அப்படின்னு நான் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? எப்படிங்க? இப்போ தொடர்ந்து நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிற இந்த வருமானம் திடீர்னு நிரந்தரமாக நிற்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு உங்களை கேட்டால் நீங்கள் இப்போ என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வரையும், என்னுடைய வயது இருக்கும் வரையும், இந்த வேலை இல்லை, இந்த தொழில் இல்லை, கண்டிப்பாக என்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்திற்காக ஏதாவது ஒரு என்னை வருத்தியாவது கஷ்டப்பட்டாவது வருமானத்தை ஈட்டிடுவேன் அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்போம். ஆனால் அது நம்ம கையில் இல்லை. அதுதான் பிரச்சனை. ஒரு சம்பாதிச்சிட்டு இருக்கிற வருமானம் எதிர்பாராமல் திடீர்னு நிற்கிது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற ஒரே ஒரு ஃபேக்ட் ரிஸ்க், லைஃப் ரிஸ்க். அது நோயாக இருக்கலாம் அல்லது விபத்தாக கூட இருக்கலாம். அந்த சூழ்நிலை அந்த பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுற நபருக்கு வந்துச்சுன்னு சொன்னால் குழந்தையினுடைய எதிர்காலம் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய எதிர்காலமும் கேள்விக்குறி தான். அப்போது எல்ஐசியில் சேமிக்கிறதுக்கும் மற்ற சேமிப்பு திட்டங்களில் சேமிக்கிறதுக்குமான வித்தியாசம் என்னென்னா, இப்படி ஒரு சூழல் வந்துடுச்சுன்னா எல்ஐசியில் சேமிப்பு வச்சுருந்தார் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படும், குடும்பத்தினுடைய எதிர்காலமும் பாதுகாக்கப்படும். ஏன் அப்படின்னா எல்ஐசியில் நீங்கள் கட்டுற ஒரு ரூபாய்க்கும் சேமிப்பும் இருக்குது, பாதுகாப்பும் இருக்குது. சேமிப்பு அப்படிங்கிறது நான் நல்லா இருந்துட்டால் என்னுடைய குடும்பத்துக்கு நான் கொடுக்குற ஒட்டுமொத்த தொகை. பாதுகாப்பு அப்படிங்கிறது ஏதாவது காரணத்தினால எனக்கு ரிஸ்க் ஏற்பட்டுட்டால் என்னோடய குடும்பத்துக்கு கொடுக்குற ஒரு பாதுகாப்பு தொகை. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் என்னோடய குழந்தையுடைய எதிர்காலமோ குடும்பத்தினுடைய எதிர்காலமோ நான் இல்லை அப்படின்னா கூட நிறைவேறுது. இந்த அம்சம் மற்ற சேமிப்பு திட்டங்களில் வராது. இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் மற்ற சேமிப்பு திட்டத்துக்கும் எல்ஐசி சார்ந்த சேமிப்பு திட்டங்களுக்கும். சுரேஷ், அப்படின்னா நீங்கள் எல்லா அமௌண்ட்டையும் நீங்கள் எல்ஐசிலேயே போட சொல்கிறீங்களா? நான் அப்படி சொல்லிங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். குழந்தையோடைய காலேஜ் லைஃபுக்கு ஒரு பேரண்ட்ஸு 15 லட்ச ரூபா இருந்தால் கம்ஃபர்டபிள் நினைக்கிறாங்க. ஒரு 10 லட்ச ரூபாயை எல்ஐசி சார்ந்த சேமிப்பு திட்டங்களில் சேமிங்க, ஒரு 5 லட்ச ரூபாயை மற்ற சேமிப்பு திட்டங்களில் சேமிங்க. குழந்தைகளுடைய திருமணத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபா பணம் வேணும்னு ஒரு பேரண்ட்ஸ் பிளான் பண்ணுறாங்க. ஒரு 25 lakhs எல்ஐசி சார்ந்த திட்டங்களில் சேமிங்க, ஒரு 25 lakhs மற்ற சேமிப்பு திட்டங்களில் சேமிங்க. அப்போது எல்லாமே சேமிப்பு பண்ணுங்கள். ஆனால் எல்லாத்துலேயும் எசென்சியல், அதாவது குறைஞ்சபட்சம் இந்த அமௌண்ட் இல்லைன்னா என் குடும்பத்தோட இந்த தேவையை, என் குழந்தையோட இந்த தேவையை நிறைவேற்ற முடியாதுன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா, மோஸ்ட் எசென்சியல் அமௌண்ட். அந்த மோஸ்ட் எசென்சியல் அமௌண்ட்டை சேமிக்கிற இடம் லைஃப் இன்சூரன்ஸ் சேமிப்பு திட்டங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது.
ஏன்னா ரிஸ்க் தான், அட்லீஸ்ட் அதாவது ப்ரொடெக்ட் ஆகும். எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு 10 லட்சங்கிறது எனாஃபு, 15 லட்சம்னா ரொம்பவே நான் ஒரு வசதியாக பண்ணலான்னா இந்த எசென்சியல் 10 லட்சத்தை இதில் பண்ணிவிட்டு 5 லட்ச ரூபாய் வந்து மற்ற சேமிப்பு திட்டங்களில் பண்ணுவேன். அப்போ எது சிறந்தது அப்படின்னு பேசுகிறத விட இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சொல்யூஷன் தான் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன். அதில் ஒரு தெளிவு கொடுத்துருக்கிறேன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.